ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய ஒரு மசுவான ஒரு அப்டேட் தான். ஏன்னா நம்ம தல அஜித்குமார் சாரோடைய ஒரு புது அப்டேட். அண்ட் 2 நாளைக்கு முன்னாடி கூட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நாளில் இந்த படத்தோட டீசர் வெளியிடுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மெசேஜ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி சாயந்தரம் 7:03 லைக் அந்த ஒரு டைமுக்கு ரிலீஸ் பண்ணேன். ஸோ நான் இப்போ தான் பண்ணுறேன், இப்போ தான் என்னோடய ஒர்க் லோடு முடிச்சு இப்போ தான் நான் வந்த உடனே நான் எந்த செகண்ட் சார்ஜும் இல்லைங்க, டிரெக்டாக இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். வேறு எந்த ஒரு இதுவே வரலை எனக்கு. ஸோ நம்ம தல அஜித்குமார் சாரோடைய ஒரு திரைப்படம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது குட் பேட் அக்லி படத்தோடைய ஆஃபிஷியல் டீசர் தான். அண்ட் இதை நம்ம த்ரிஷா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரனோட டிரெக்ஷனில் இந்த ஒரு படம் வெளியிட போகுது ஆன் லைக் April 10th அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி. ஸோ மியூசிக் பை ஜிவி பிரகாஷ்குமார். அன்றைக்கி பிஜிஎம்மே வேறு லெவலுக்கு இருந்துச்சு. வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸ் வேணுங்க. ஸோ நீங்கள் லைக் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஒரு டீசரை பார்த்துக்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம உள்ளே ட்விட்டர் பக்கம் போனாலும் இதை பற்றியே தான் பேச்சு போய்கிட்டே இருக்கு கண்டினியூஸாக. ஸோ இதை பார்த்ததுக்கோடு நாங்கள் நம்ம கற்றுக்கிற சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் லைக் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். பார்த்துருந்தாலும் பரவாயில்ல. மறுபடியும் ஒரு தல ரசிகன் அதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமா ரசிகனாக போய் பார்க்கலாமா? ஸோ நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ here we go. இந்த BGM தானே ஏகே ஒரு ரெட் டிராகன். அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் பேட் ஆக்குது. எங்க பில்லாலுக்கு காட்டுறேன். வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. அது இந்த மாதிரி ஒரு டீசர் தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மை டார்லிங்ஸ், மிஸ்ட் யூ ஆல். நாங்களும் தான். April 10 மாமே. இது எங்கிறது ஆரம்பிக்குன்னு தெரியல. நான் அப்படியே ஒரு செகண்ட் பிளாங்க் ஆகிடுது. பிகாஸ் இந்த படத்தோடைய டீசரை பாருங்க, எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த ஒரு படத்துக்கு. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்ச மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் ஹாஸ் கிவன் அஸ் லைக் ஒரு பேங்கர் மூவியாக இருக்க போகுது. அது மட்டும் ஷுவர். விடாமூர்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு படம் இட்ஸ் கோயிங் டு பி another மசிவ் பிளாக் பஸ்டர், அது மட்டும் சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா, இதில் வந்து த்ரிஷா யாரோட இதுவுமே இல்லை. ஓவரால் இது ஒரு என்ன சொல்கிறார், ஒரு அஜித்குமார் சாருக்கு ஒரு படமாக அவருக்குன்னே பேஸ் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு இது தான் இதில் இருந்துச்சு. அண்ட் ஆனஸ்ட்டாக நான் சொல்கிறேன், எனக்கு இந்த ஒரு டீசர் வந்து இது வரைக்கும் வந்த டீசர்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லைக் டீசர்ஸ் அமாங் லைக் என்ன சொல்கிற அஜித்குமார் சாரோட படங்கள் வந்ததில் இது கொஞ்சம் நல்லா இருக்குமா இருக்குது. ஆஃப்டர் வங்காத் அந்த மாதிரி படங்கள் ஆரம்பம். ஸோ அப்படியே ஒரு ஃபீல் வந்துச்சு. ஈவன் அந்த பில்லா லுக் மெஸ்மரைசிங். அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் இந்த ஒரு டீசர் வந்து 1 minute and 30 seconds பிளாஸ்ட். அது மட்டும் தான் இருந்துச்சு. வேறு எந்த ஒரு விஷயமும் நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ண விருப்பமே இல்லை இந்த ஒரு விஷயத்தில். ஃபுல்லாக ஒரு தல ரசிகனாக வந்து பார்க்கும்போது இந்த ஒரு விஷயங்கள்லாம் இதை தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு தல ரசிகனாக யோசிச்சு பாருங்க, இப்படியான டீசர் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே அப்டேட் கொடுக்குறோம், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். இதுக்குன்னே சில லைக் ஒரு குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க கமெண்ட் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் நெகட்டிவிட்டிங்க, எல்லா ரசிகர்களும் ஒன்று தான். ஒரு சினிமா ரசிகனாக இருந்து எல்லாத்தையும் பார்த்து ரசித்தோம்னா எல்லா விஷயங்களும் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் அன்னைக்கு அந்த ஒரு சின்ன ஒரு போர்ஷன் நீங்கள் பார்த்துருந்தோம்ல ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீசர், அந்த ஒரு விஷயத்தில் கூட வந்து அதுக்குமே ஹாலிவுட் மூவிஸை லைக் ஒரு இதுவாக வச்சு இதை எடுத்திருந்தாங்க. ஒரு சில விஷயங்களை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த இது இருக்குமா மணி ஹீஸ்ட் இந்த மாதிரி அது இதுன்னு பேச்சுவார்த்தை இருந்துச்சு. அதெல்லாம் தூக்க ஒரு சரி இதை பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு பேங்கர் நமக்கு தந்திருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரன். அண்ட் இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ்குமாருக்கு வந்து பெரிய ஒரு சல்யூட்டுங்க. என்ன இன்டர்வியூவில் வந்து அவர் சொன்னாரோ அதை வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு
ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் மியூசிக் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கே அது வந்து மைண்ட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, லூப்லேயே இருந்துச்சு அந்த மியூசிக்கும் கூட. ஸோ இந்த ஒரு டீசர்லேயும் ஆரம்பமே அப்படி இருந்துச்சு. அண்ட் அந்த டட்டூ விஷயமா இருக்கட்டும், பில்லா லுக்காக இருக்கட்டும், எத்தனை வேடங்கள் அப்படியே பார்க்கும்போது. அண்ட் லாஸ்ட் டைம் மிஸ் யூ ஆல்னு சொன்னேன், நாங்களும் தாங்க உங்களை மிஸ் பண்ணியிருந்தோம். இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது, அது விடாமல் வச்சு நல்ல வெற்றி ஆச்சு, மிக்ஸ் ரிவ்யூ தான். பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு படம் வந்து கண்டிப்பாக ஏப்ரல் 10 மக்கள் கண்டிப்பாக எல்லோரும் போய்ட்டு பார்ப்பீங்க. அதுவும் எனக்கெல்லாம் எப்படா அந்த ரேட் வரும்னு தான் இருக்குது. ஸோ ரிலீஸ் பண்ண அன்றைக்கே நான்லாம் போய்ட்டு பார்ப்பேன்ற ஒரு முடிவோடு இருக்கேன். ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியலை. டீசர் எந்த அளவுக்கு இருக்குன்னா இதுக்கு மேலே என்ன வேணும். ஸோ இப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஒவ்வொரு கமெண்ட்டும் ட்விட்டரில் எங்கே போனாலும் இதை பற்றி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ புரியுது ஏன் அப்படின்னு. அண்ட் இது ஒரு பக்கமான மாஸ்க் கேங்ஸ்டர் மூவி, அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லிடுறேங்க. வேறு ஒரு விஷயமும் இதில் வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் அவரோட ஏஜ்லாம் தாண்டி அவருடைய ஃபேன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்தது சார்ட் ஆஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு டீசரை பார்த்துக்க எதிர்பார்ப்போடு தான் வந்தேன். வீட்டுள்ள வந்த உடனே ஓகே இதை எடுத்து பண்ணி இப்படியே இந்த விஷயத்தை பார்க்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன். அவ்வளோதான், பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் என் கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரஜத்குமார் சார் ஃபேன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைக்கை போட்டுருங்க, உங்கள் கமெண்ட்டை கீழே விட்டுருங்க, என்ன மாதிரி விஷயங்கள் இந்த பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத. அண்ட் ஒரு வேறு எந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த டீசரில் எந்த ஒரு குறையுமே இல்லாத அளவுக்கு ஒரு டீசர் ஃபுல்லாக என்ன சொல்கிறதுங்க, அப்படியே அந்த கேங்ஸ்டர் ரோல் எப்படி இருக்குமோ அது கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் 1 minute 30 seconds அப்படியே இருந்துச்சு ஃப்ளோவில். மியூசிக்கும் அதுக்கேற்ற மாதிரி, அவரோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவரோட டயலாக்ஸாக இருக்கட்டும், அண்ட் அந்த பில்லாவுக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கு அந்த லுக் இவ்வளோ வருஷம் கழித்து பார்க்குறோம்ல. ஸோ தேங்க்ஸ் அதுக்கும் அதிக் ரவிச்சந்திரன், உங்களுக்கும் பெரிய நன்றி. பிகாஸ் இந்த மாதிரி படத்தை நீங்கள் தந்தது எல்லாருக்குமே பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல் இந்த படத்தோட டீசர் பார்த்து முடிச்சிட்டோம். ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணலாம். இன்னும் பல பாடல்கள் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போகுதுன்னு தெரியல. நான் அதுக்கு எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். த்ரிஷாவோடைய பாட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு இந்த விஷயத்தை பார்த்து முடிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் இம்ப்ரெஷன் அப்படி இருக்குது. ரொம்ப ஓவராக பேசிட்டனோன்னு ஒரு பக்கம் தோணுது. பட் எனக்கு மனசில் தோணுச்சுங்க, அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்ன பேசணும் இன்னும் பேசலாம். பட் இதை தாண்டி உங்கள் பக்கத்துக்கு நான் இதை திருப்பி விடுறேன். நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் இந்த ஒரு விஷயம் லைக் ஒரு ட்ரெய்லரில் டீசரில் பார்த்துருப்பீங்க, அது வந்து கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத. ஸோ இத்தனை இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு வந்து நான் வந்து எடுத்து பேசுகிற மாதிரி ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கீழே அந்த கமெண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது, அதில் வந்து சொல்லி விட்டுலாம். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். இத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு இன்னொரு புது ஒரு வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். until that, this is simply Hari. Stay tuned and signing off from here. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.